இன்னைக்கு ஒரு வேட்டை. நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? இல்ல இப்ப விஜய் கட்சி தொடங்கி அவன் பாட்டு சொல்லிட்டு போனா இதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஈல டீல விழுந்த ஈ துடிக்குது, கொஞ்ச நேரத்தை தூக்கி வீசிடும். இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. இங்க வந்து சொன்னா இங்க 70mm படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஐயோ 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 அம்மா. நெல்லு நெல்லு அதை எடுத்துட்டு வா. இந்தா பிபி காசு. இப்ப 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா? இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. பாப்பா என்ன சுதி? மூல பஞ்சாயத்தை தீர்த்து விடு. அப்படியா? அதான் மரியாதை. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. அங்க என்ன பாக்குறீங்க? கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன். பிரஸ்லாம் கை தட்ட மாட்டாங்க. மேற்கொண்டு சொல்லுங்க. ஓகே. இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் ஆழ் மனத்துல யாரோ போயிட்டு நீ மிகப்பெரிய காமெடி பண்ற அப்படின்னு அவனை தப்பா கைட் பண்ணிருக்கானு. நீ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு 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 சொல்லு. அத இந்த நாடே பாத்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மள அரவணைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா? பாத்தியா சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. புரியலையே. நமக்கு இல்ல, இது இருக்கு ஆனா இல்ல. அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. தந்துள்ள விசிலுக்கு சொந்தக்காரரே, எங்களின் வழிகாட்டியே, என்னால தாங்க முடியலையடா. பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்ல, மக்களுக்கு. மாப்ள இங்க பாரு, நான் ஓபனா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். ஐயோ அம்மா. பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா நீ எழுதி வச்சுக்கோங்க,
400 பேர் பார்த்துட்டு இருப்பான் எல்லா சேனல்லையும் யூடியூப்ல. 400 பேருக்கு மேல தாண்டாது. அந்த 400 பேருக்கு ஒரு பெரிய ஐடிவிங்க. கண்ணாடி சார் அது. மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. சாரு சொன்னாரு இந்த மாதிரி இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. அப்புறம் என்ன நீங்க வந்த என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவு போய் சொல்றீங்க? ஐயோ நிஜமாதாங்க. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். முதல்ல பட்டை அலைங்கனே. அப்படியே தம்பி. ஐயோ இப்படி உலகம் தெரியாம இருக்காது. பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ இவங்க நாய பிடிக்கவில்லை எலிய பிடிக்கவில்லை 267 தொகுதி 267 தொகுதி உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க அசால்ட்டா விட்டு போவேன். பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பைத்தியங்களை புடிச்சிட்டு வந்திருக்கோம் சார். முதல்லயே இங்க வந்திருந்தா இவ்ளோ பைத்தியங்க வந்திருக்காதுல்ல. இடியட்ஸ், ஒரு கெஸ்ட் அக்யூஸ்ட் மாதிரியா ட்ரீட் பண்றது சென்ஸ் இல்ல. நல்லா கேளுங்க. இந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். வழி நடத்த தலைவர்களை விட தத்துவம் ரொம்ப முக்கியம். சரியான தத்துவம் இருந்தா உங்க தலைமுறையிலிருந்து உங்களுக்கான தலைவர்கள் வருவாங்க. தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. எங்க தளபதி கால் தூசி அவனா வர மாட்டானுங்க. எல்லாரும் உங்களை தான் கேட்கறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல? இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி 100 கோடி 50 கோடி எந்த கோடியும் வேணாங்க. நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தா மட்டும் நமக்கு போதும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க எஜமான் காலடி மனுதாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன மனுஷன்? அதுதான் இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க, எல்லாரும் பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, தலைவரை பத்தி தலைவர் பேசாம இருந்தாலும் இனிமேல் பட்டு நம்மள மட்டும்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். மொக்க அம்மனா எப்படி சொல்லு? சிங்கம்ல. ஏன் என்று சொன்னால் நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நமது அண்ணன் சிந்தனை சிற்பி சைனேடு குப்பி அவர்களுக்கு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. சின்னத்தின் பெயர் மொடக்கூதி. நமது சின்னம் மொடக்கூதி. வெற்றியின் சின்னம் மடக்கூதி. உங்களின் சின்னம் மடக்கூதி. ஏழைகளின் சின்னம் மடக்கூதி. மடக்கூதி மடக்கூதி மடக்கூதி. அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. என்ன என்ன எழவியாது.
தயவு செய்து அழாத ரஞ்சிதா. எந்த துறையா இருந்தாலும் நம்ம தலைவர் தளபதி கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு அரியணையில போய் உட்கார்ந்துட்டாருன்னா அவரா வேணான்னு விட்டு கொடுத்தாதான் மத்தவனுங்களுக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல. இல்லைன்னா கடைசி வரலும் ஒன் மேன் ஷோ தான். இவனை கொன்னிடலாமா? கண்டிப்பா 2026 இருந்து தலைவர் தளபதி இருக்கிற வரலும் நாம மட்டும்தான். உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா. நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம். குப்பை வண்டி வந்துச்சு போலியே. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிரலாம், கெட்ட பயிரலாம். மூஞ்சி மோரையும், மூஞ்சி மோரையும். வாயில விசில் வச்சிருக்கா. தற்குறி மாட்டினியா? டேய் வாங்கடா, தற்குறி மாட்டி இருக்கான், வந்து பொளந்து கட்டுடா இவனை. வாயில மடக்கு ஊதிய வச்சிருக்க, அப்போ தற்குறி தானே நீ? மடக்கு ஊதியா? விசில் அடிச்சதுக்கடா என்னை அடிச்சீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வாயில விசில் வச்சிருந்தாலே அடிப்போம். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய் விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். இப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை. அவர் பேசுவதே இல்லை. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். ஆனால் அவரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. யார் யாரு நில்லையா? என் கார் கண்ணாடி தட்டிட்டு அவ்வளவு வேகமா போனேன் சார். ஒரு அவசர வேலை, அதான் வேகமா போனேன். லைட்டா உரசிச்சு, ஸ்கிராட்ச் கூட இல்ல சார். கையாலே சரி பண்ணிடலாம். யோ சும்மா இந்த காரை சொல்லிட்டு இருக்காரு. இந்த காரோட விலை என்ன தெரியுமா? இந்த காருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எவ்வளவு செலவு பண்ணாது தெரியுமா உனக்கு? அரே காரை யாரு நடு ரோட்ல பார்க் பண்ணிட்டு? ஐயோ ஜி சாரி ஜி, நடு ரோட்ல இல்ல, ஓரமா தான் ஜி நிப்பாட்டிருந்தேன். யோ இது உனக்கு நடு ரோடா? ஓரமா இந்த கார்ல வந்து இடிச்சிட்டு நீ என்ன அவரை மிரட்டிட்டு இருக்க? யோ நீ சும்மா இரியா ஜி, வாங்கிட்டு ஜி. அந்த பயம் இருக்கணும். யோ சொல்லியா, ஏன் கார் கண்ணாடி தட்டி விட்டு போன சொல்லு. சார் என்ன லூசா சார்? அந்த ஆளு உன் கார் நோக்கிருக்கான், அவனை எதுவும் கேட்க மாட்டேன். உன் கார் லைட்டா தட்டிட்டு வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்க. அரே நீ இன்னும் காரை எடுக்கலையா? ஜி ஜி தூவமா போடாதீங்க ஜி, இது வந்து எடுத்துறேன். புரியா காரே? யோ சொல்லியா. அட பாவி மொட்டை தலையா, காரை இப்படி சல்லி சல்லியான்னு ஒதுக்கிட்டியா? அதை விடு, நீங்க வா. ஏன் என் கார் கண்ணாடியே தட்டி விட்டு போன? யோ நான் பேசிட்டே இருக்க, மதிக்காம போய்கிட்டே இருக்க. யோ நில்லையா? ஏன் என் கார் கண்ணாடி இடிச்சா சொல்லியா? யோ நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது.
கடையா இந்த கடையை வச்சு வியாபாரம் தர்மம் என்ன ஆக போதோ. ஹலோ பிரதர், மடக்கு குதி ஒண்ணு கிடைக்குமா? மடக்கு ஊதி ஒண்ணு. போமாட்டியா? என்னென்ன மடக்கு குதி கேட்டா போ சொல்றீங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே ஒரு மடக்கு ஊதியாவது குடுன. காசு இருக்கா? இல்ல இல்ல, இருந்தா ஓம்பியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் தொலைங்களேன்டா. அழுகுது, ஆனா அந்த மடக்கு ஊதியாவது கொஞ்சம் குடுன. போறியா நெத்தில புட்டு வச்சிரும். அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். என் கூட சேர்ந்து அண்ணா விசில் அடிக்கணும். விசில் அடிக்கணும். கப்பு முக்கியம் பகிலே. என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க? இப்ப பாஸ் தான் கட்டணும்.